ஹாய் மக்களே, இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நேற்று கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 40 பேர் இறந்துருக்காங்க. அதில் 9 குழந்தைங்க, 17 பெண்கள், 14 ஆண்கள்னு இறந்துருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக துயரமான விஷயந்தான். இது முழுக்க முழுக்க திமுக அரசை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு போதுமான இடத்த ஒதுக்காமல் குறுகிய இடத்த ஒதுக்குற ஒரு காரணம், அதில் கூட்டம் சேராமல் இருக்குமா. கூட்டம் சேர்ந்த இடத்த வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஜென்ரேட் மேலே ஏறி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறி பார்க்கறதுனால போதுமான பாதுகாப்பு இல்லாதனால கரண்ட்லாம் கட் பண்ணி, அதாவது ஃபயராகவும் இருக்க கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் கட் பண்ணதையுமே விஜய் வாய்ஸ் குறிப்பிட்ட அளவு தான் கேட்குறதுனால கொஞ்சம் நெருக்கிட்டு வந்திருக்காங்க பக்கத்தில். அதில் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆம்புலன்ஸ் உள்ளே விட்ருக்காங்க. அது உண்மையான ஃபேஷன் உள்ள ஆம்புலன்ஸ் கூட தெரியல இது வரைக்கும். அதனால் வந்து ஆம்புலன்ஸ் போகிற வழி விடுறதுக்காக வந்து கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் கொஞ்சம் நெரிசல் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜியோட தொகுதினால் அவங்க கூட்டத்தில் ஆளுங்களை இறக்கியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது, அவர் பேரை எப்படியாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். நாளுக்கு நாள் கூட்டம் பிரச்சார கூட்டம் அதிகமாகிட்டே போகிறதுனால ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தினாலும் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த மீட்டிங் வந்து கட் பண்ணியிருக்காங்க. விஜய் மாநாடுக்கு போனால் இந்த மாதிரி இறந்துடுறாங்கன்னு மக்களுக்கு பயம் வரணுக்கோசரம் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதிரி தோணுது. இது உண்மையாக பொய்யா உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதா ஃப்ரெண்ட்ஸ்?